இன்னைக்கு தினசரி சமையல்ல நம்ம பார்க்க போறது கொள்ளு சொஜ்ஜி. இதுக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். கொள்ளு சொஜ்ஜி செய்ய தேவையான பொருட்கள்: கொள்ளு 1/4 கப், பச்சரிசி 1 கப், அரை மூடி தேங்காய் துருவல், மோர் மிளகாய் 2, சீரகம் அரை டீஸ்பூன், பெருங்காயத்தூள் விரும்பும் அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், கறிவேப்பிலை விரும்பும் அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சிறிதளவு. கொள்ளு சொஜ்ஜி இது வந்து ஒரு டிஃபனுங்க. நைட்டு டின்னருக்கு செய்யலாம், இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு கூட செய்யலாம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம எப்பவும் பொங்கல் சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் அதை விட கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி இருக்கோம். இதுக்கு வந்து பச்சரிசி 1 கப் எடுத்துட்டிங்கனாக்கா கொள்ளு 1/4 கப் எடுத்துக்கோங்க. 2 தனித்தனியாக வறுக்கணும். பச்சரிசி வந்து கொஞ்சம் லேசாக சிவக்க வறுக்கணும். அதே மாதிரி வந்து கொள்ளு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மணம் வரும், கொஞ்சம் நல்ல நிறம் மாறும். அந்த 1ஓ 2ஓ வெடிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். 2யும் வறுத்து நல்ல தட்டில் போட்டு ஆறிய பிறகு அதை வந்து மிக்சியில் போட்டு குருணையாக விட்டு விட்டு இயக்கி குருணையாக உடைச்சிக்கிறோம். இப்போ இதை வந்து குருணையாக உடைச்ச பிறகு இப்போ நம்ம வந்து ஒரு கப்பில் அளந்தோனாக்க, இந்த 1 கப்பு கோபுரமாக அளந்ததுனாக்க 3 டம்ளர் தண்ணி வேணும். இதுலேயே நம்ம வந்து 3 டம்ளர் வந்து தண்ணியை அளந்து எடுத்துக்கணும். நம்ம உப்புமாக்கு எல்லாம் தாளிக்கிற மாதிரி. ஆனால் இதில் கொஞ்சம் வித்தியாசம் என்னென்னா மோர் மிளகாய் போடுறோங்க. கடுகு சீரகம் தான் இதுக்கு போடுவோம். இப்போ வந்து இதில் வானிலையில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு எப்போதும் போல் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பித்த பிறகு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்த பிறகு மோர் மிளகாய், கருவேப்பிலை, இதோட பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது நம்ம டைரெக்டாக ப்ரெஷர் பேனில் கூட பண்ணலாங்க, நல்லா வரும். நம்ம வந்து அளந்து வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிய பிறகு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் வந்து பொதுவாக வந்து இந்த தண்ணியிலேயே போட்டுருவோம், அப்போ தான் ஒரு ருச்சியை கொடுக்கும். கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். வேணா கடைசியில் கூட போடலாங்க, நல்லாயிருக்கும். நல்லா கொதி வந்த பிறகு இந்த குருணையை வந்து போட்டு நம்ம கலக்கணும். வந்து இதை ப்ரெஷர் பேனில் பண்ணணும் அப்படின்னாக்கா டைரெக்டாகவே வந்து தாளிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு கொதி வந்த பிறகு இந்த மாதிரி தேங்காய் துருவலை போட்ட பிறகு கொதி வந்த பிறகு இந்த குருணையை தூவி கிளறிட்டு நல்லா தணலை குறைச்சிட்டு மூடி வச்சுட்டு வெயிட் வச்சுடுங்க. ஜஸ்ட் 5 to 7 மினிட்ஸ் ப்ரெஷர் குக்கரில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. விசில் சவுண்டை பார்க்க வேண்டாம். ஃபுல்லாக வந்து மறுகொதி வந்த பிறகு தணலை குறைச்சிட்டு அப்படியே அதை மூடிட்டு வெயிட் வச்சுட்டு 7 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயே வந்து நல்லா வெந்துடும். நம்ம வந்து உப்புமா மாதிரி ரொம்ப குழந்தி இருக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் உதிராக இருந்தால் அது நல்லாயிருக்கும். அதே நேரம் நல்லா வெந்திருக்கணும். இது நல்லா கொதி வந்த பிறகு நம்ம இதை சேர்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு. இதை வந்து குருணையை கொஞ்சம் கொஞ்சமாக தூவிக்கிட்டே கிளறலாம். முடியலாம். இது வேகிறதுக்கு ஒரு 5 to 7 மினிட்ஸ், ஈஸியாக 7 மினிட்ஸ் ஆகுங்க. ஒரு வேளை வேகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நிமிஷம் வச்சுக்கோங்க. உங்களுடைய அரிசியோட தன்மைக்கு தகுந்த மாதிரி, பழைய அரிசியா புது அரிசியா அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ வரது வந்து புது அரிசிங்கிறப்ப கொஞ்சம் தண்ணியாக குறைச்சிக்கலாங்க. பழைய அரிசினா கொஞ்சம் கூடுதலாக வைக்கலாம். பொதுவாக இதுக்கு வந்து ஒரு எள்ளு பச்சடி பண்ணுறோம். எள்ளு பச்சடி பண்ணுவோம், அது எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க. ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் எள்ளு, ஒரு 3 சிவப்பு மிளகாய், கொஞ்சமாக பச்சரிசி, இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில் வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு மிக்சியில் விட்டு விட்டு இயக்கிட்டு கொஞ்சம் குருணையாக பவுடர் மாதிரி பண்ணிக்கோங்க. புளியை வந்து கொஞ்சமாக ஊற வச்சுட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம எப்போதும் போல் வந்து கடுகு தாளிச்சிட்டு அந்த புளி கரைசல் ஊற்றிட்டு தகுந்தளவு உப்பு கொஞ்சமாக வெல்லம் போட்டு கொதி வர்றப்போ இந்த நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற எள்ளு இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்து கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நல்லா வெந்து படப்படன்னு வர்றப்போ இறக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு அந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அதாவது இதில் ப்ரோட்டீனுக்கு பார்த்திங்கன்னா கொள்ளு இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா எள் இருக்குது. அது 2 சேர்றப்ப நம்மளுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் வந்து நம்ம இந்த ஒரு ஃபுட்டில் கிடைச்சிடும். அதே நேரம் கால்சியம் சத்து, இரும்பு சத்து எல்லாமே கிடைக்கும். இது வந்து பச்சரிசி வந்து இப்போல்லாம் வந்து பாலிஷ் அரிசி யூஸ் பண்ணுறோம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம
கைக்குத்தல் அரிசி யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு தனி சுவை, தனி மணம் குடுக்கும். இப்ப இது வேகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்ப இத திறந்து பார்க்கலாம். ரெண்டு நிமிஷம் மூடிய திறந்து வச்சு கலந்து விட்டோம்னாக்க, இன்னும் கொஞ்சம் மாய்ஸ்சர் இருந்ததுன்னா எவாப்ரேட் ஆயிடுங்க. நல்ல மணம் வருது. கொள்ளுக்கே ஒரு தனி மணம் இருக்கு இல்லையா? அந்த மணம் வருது. ரெண்டு நிமிஷம் அப்படி லோ ஃப்ளேம்ல வச்சிருந்துட்டு அப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம். ஒரு பளபளப்பு வரும் பாருங்க. நம்ம வெந்துருச்சுனாக்க ஒரு நல்ல வாசனை வரும். ஆறிய பிறகு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் மாய்ஸ்சர் வந்து குறைஞ்சிருக்கும். இத ஆஃப் பண்ணிடுறேன்.